தமிழ் சினிமாலே இப்போ ஒரு பெரிய நியூஸ் பயங்கரமா பேசப்பட்டுட்டு இருக்கு. அதுவும் ஒரு பிரம்மாண்ட கனவு திட்டம் பத்தி. ஆமாங்க, தலைவர் 173 படத்துக்கு என்னாச்சு? வாங்க இந்த பரபரப்பான செய்தியோட பின்னணியில என்ன இருக்குன்னு விரிவா பார்க்கலாம். திடீர்னு வந்த இந்த ஒரு அறிவிப்பு ஒட்டுமொத்த கோலிவுட்டையும் ரசிகர்களையும் ஒரு உலுக்கிச்சுன்னே சொல்லலாம். உண்மையில என்னதான் நடந்துச்சு? வாங்க ஒன்னொன்னா அலசலாம். இந்த முழு பிரச்சனையையும் நம்ம தெளிவா புரிஞ்சுக்க முதல்ல இந்த கூட்டணி எவ்ளோ ஸ்பெஷல்னு பார்க்கலாம். அப்புறம் இயக்குனரோட அந்த திடீர் விலகல், அதனால படத்துக்கு என்ன பாதிப்பு, கடைசியா இனிமே என்ன நடக்கும்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். முதல்ல நாம ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கணும். தலைவர் 173ங்கிறது ஒரு சாதாரண படம் கிடையாது. இது ஒரு தலைமுறைக்கான படம்னு ஏன் எல்லாரும் பேசுனாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் இந்த விஷயத்தோட ஆழம் புரியும். காரணம் இதுதாங்க, தமிழ் சினிமாவோட 2 இமயங்கள். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஹீரோவா நடிக்க உலகநாயகன் கமலஹாசன் அவரோட ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் மூலமா தயாரிக்கிறாரு. நினைச்சு பாருங்க, இப்படி ஒரு கூட்டணிய ஒரே படத்துல பாக்குறதுங்கிறது பல பேரோட பல வருஷ கனவு. எல்லாம் பக்காவா பிரம்மாண்டமா போயிட்டு இருந்தப்போ யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் இந்த மொத்த ப்ராஜெக்டையுமே அது ஆட்டம் காண வச்சிருச்சு. நவம்பர் 11, 2025 இந்த தேதியில தான் எல்லா குழப்பமும் ஆரம்பமாச்சு. அன்னைக்குதான் அந்த ஒஃபீஷியல் நியூஸ் வெளியாச்சு. இயக்குனர் சுந்தர் சி தலைவர் 173 படத்துல இருந்து விலகிட்டார்னு. அவங்க சொன்ன காரணம் என்ன தெரியுமா? எதிர்பாராத மற்றும் தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள். இது ரொம்பவே பொதுவான ஒரு காரணம் இல்லையா? இதுக்குள்ள என்ன நடந்திருக்கும்னு பல பேரு பலவிதமா பேசிட்டு இருக்காங்க. ஆனா நமக்கு ஒஃபிஷியலா கன்ஃபார்ம் ஆனது இந்த ஒரு வரி மட்டும்தான். சுந்தர் சி அவரோட அறிக்கையில ரொம்பவே கண்ணியமா நடந்துகிட்டாரு. இந்த வாய்ப்பு ஒரு கனவு நனவான மாதிரின்னு சொல்லியிருக்காரு. ரஜினி சாருக்கும் கமல் சாருக்கும் நன்றி சொல்லிட்டு இந்த படத்தை எதிர்பார்த்திருந்த ரசிகர்கள் கிட்டையும் மன்னிப்பு கேட்டிருக்காரு. இதுவே காட்டுது அவர் இந்த ப்ராஜெக்ட் மேல எவ்ளோ பெரிய மரியாதை வச்சிருந்தாருன்னு. சரி, ஒரு டைரக்டர் போனா வேற ஒரு டைரக்டர் வருவாரு, இதுல என்ன பெரிய விஷயம் நீங்க நினைக்கலாம். ஆனா இது அவ்ளோ சிம்பிளான விஷயம் இல்ல. அதனாலதான் இது இண்டஸ்ட்ரியில ஒரு ஹாட் டாபிக்கா இருக்கு. ஏன் இது பெரிய நியூஸ்னா, முதல்ல 1997ல வந்த சூப்பர் ஹிட் படமான அருணாச்சலம் படத்துக்கு அப்புறம் ரஜினியும் சுந்தர் சியும் சேர இருந்த ஒரு வெற்றி கூட்டணி இது. அது மிஸ் ஆயிடுச்சு. ரெண்டாவது, இவ்ளோ பெரிய ஒரு பிரம்மாண்ட படைப்பிலிருந்து விலகுறதுங்கிறது ஒரு இயக்குனரோட கெரியர்ல ரொம்ப பெரிய முடிவு. இதனால மொத்த ப்ராஜெக்டையுமே திரும்பவும் முதல்ல இருந்து பிளான் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளியிருக்கு. சரி, இந்த இயக்குனர் மாற்றத்தால படத்துக்கு என்னென்ன பாதிப்பு வரலாம், உடனடியா என்னென்ன விளைவுகள் ஏற்படும், அத பத்தி இப்ப பார்க்கலாம். இது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி தாங்க. முதல்ல இயக்குனர் வெளியே போறாரு. அதனால ப்ரொடக்ஷன் பிளான் எல்லாத்தையும் மாத்தி யோசிக்கணும். இது நேரா எங்க கொண்டு போய் விடும்? கண்டிப்பா தாமதத்துல தான். இந்த தாமதம்னா சும்மா 1-2 வாரம் இல்ல. முன்னாடி வந்த நியூஸ் படி படம் 2027 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா இப்போ அந்த தேதி தள்ளி போறதுக்கு தான் வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். ஓகே, இவ்ளோ விஷயங்கள் நடந்துருச்சு. அப்போ தலைவர் 173 ப்ராஜெக்டோட இப்போதைய நிலை என்ன? இனிமே என்ன ஆகும்? ரசிகர்களுக்கு ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, படம் கைவிடப்படல, அது கன்ஃபார்ம். சுந்தர் சி இனி டைரக்டர் இல்ல, அதுவும் கன்ஃபார்ம். இப்போ கமல்ஹாசனோட தயாரிப்பு குழு அடுத்த டைரக்டரை தேடுற வேலையில இறங்கியிருப்பாங்க. கண்டிப்பா ஒரு புது கேப்டனோட இந்த படம் தொடரும்னு நாம நம்பலாம். ஆக இந்த முழு விஷயத்துல இருந்தும் நாம தெரிஞ்சுக்க வேண்டிய 3 முக்கியமான பாயிண்ட்ஸ். 1, சுந்தர் சி படத்துல இருந்து விலகிட்டது ஒஃபிஷியல். 2, அதுக்கான உண்மையான காரணம் இன்னும் ஒரு மர்மமாவே இருக்கு. 3, ரொம்ப முக்கியமா, படம் நிக்காத ஆனா சில மாற்றங்களோட நிச்சயம் தொடரும். இப்ப காலிவுட் முழுக்க ஒவ்வொரு ரசிகர் மனசுலே ஒரே ஒரு கேள்விதான் ஓடிட்டு இருக்கு. அந்த கேள்வி என்னன்னா, இந்த பிரம்மாண்ட படைப்பை அடுத்து இயக்கப் போகும் அந்த இயக்குனர் யார்? உங்க மனசுல யார் வரா? யோசிச்சு பாருங்க.